அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா 1 பாட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு ½ அன் ஹவர்லேயே ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் நான் துவரம்பயிறு சேர்த்துக்கிறேங்க. இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த சாதமும் அரிசியும் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் கன்சிஸ்டன்சியில் வெந்து வருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு பார்த்துடலாங்க. ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் அதோடு கிள்ளி சேர்த்துடலாங்க. ஒரு 6-7 பூண்டு பல் இருக்கும். நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போது தட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தாங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் அதோடு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சது. வெங்காயம், தக்காளி, நான் உருளைக்கிழங்கு ஒன்று, ஒரு 3 கத்திரிக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அதோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட் பீன்ஸ் ஒரு 2 நான் நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அந்த எண்ணெயில் நல்லா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். குழம்பு நமக்கு எண்ணெய் வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே செஞ்சிடலாங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு இன்னும் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பு எடுத்து நான் அதோடு சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். நம்ம எப்பயுமே அரிசியும் பருப்பும் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு விசில் நிறைய விட தேவையில்லை. ஒரு 3 விசில்லேயே நீங்கள் இறக்கிடலாங்க. நல்லா உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், 1 கப்பு ரைஸுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நான் கொதிக்க வச்சுட்டு போகிறேங்க. ஒரு 3 விசில் விட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் ஒரு வத்தல் பொரிச்சிக்கிட்டாலும் இல்லாட்டி புதினா சட்னி அரைச்சிக்கிட்டிங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு புதினா சட்னியோடு இன்றைக்கி லஞ்சை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேங்க. ஒரு 3 விசில் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சுங்க. சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ரொம்ப குழைய விடாது. இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி அதோட ஃபைனலாக இப்போ தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இந்த சமயத்தில் ஊற்றி ஒரு கொதி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா ஒரு புளியோட வாசனை, அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு தான் இறக்கியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம தாளிப்புலாம் எல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு 1 பாட் ரைஸ் ஒரு ½ அன் ஹவர்லேயே ஈஸியாக செஞ்சுட்டேன் நான். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இதுக்கு ஒரு புதினா சட்னி அப்பளத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். இங்கே குழம்பு செய்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் பட்டுன்னு செஞ்சிடலாம். நமக்கு வெங்காயம், தக்காளி, இந்த வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. அவ்வளோதான. சூடாக எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. நீங்கள் இந்த ரைஸ்லாம் எப்பயுமே சூடாக சாப்பிடும்போது தான் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.